Hello everyone, welcome back to Keystone IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம December 12 2025 தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ டுடேஸ் டாபிக்ஸ் ஆர் த ஸ்டார்க் ரியாலிட்டி ஆஃப் எஜுகேஷனல் காஸ்ட் இன் இந்தியா. இஸ் த ஃபாரின் rupee a cause for alarm? Savings shift reshapes India's markets. What does Supreme Court's ruling on narco tests mean? So the first article is related to educational costs in India. So the contest in education in India is becoming increasingly expensive due to rising private school fees and widespread private tuition, making quality schooling inaccessible for many and increasing inequality, highlighting the urgent need to strengthen government schools. So this article directly comes under GS paper 2 social justice and governance. So என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, see we have some constitutional promises like article 21A which promise free and compulsory education for children 6 to 14 years. 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் ஆயிருக்கு ஆர்டிகிள் 21A, ரைட் டு எஜுகேஷன் இல்லையா. தென் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 2020 அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம 3 to 18 years வரைக்கும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி 3 to 18 years நம்மளுக்கு இப்பவும் இருக்கு. ஸோ 3 to 18 yearsக்கு கம்பல்சரி குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கணும். ஓகே, ஸோ எய்மிங் ஃபார் யூனிவர்சல் ஸ்கூலிங் பை 2030. ஸோ தட் இஸ் these are the another designs, these are the plans we have, and these are the constitutional promises we have. Now see what is happening in the reality. என்ன நடக்குது, parents still pay heavy cost. ஸ்கூலுக்கு private ஸ்கூலுக்கு separate fees கட்டுறாங்க, டியூஷன்ஸ்க்கு separate fees கட்டுறாங்க. So this is the issue here. So many parents prefer private schools because they believe they give better quality, but private school fees are very high, especially in urban areas. So on top of this, many children take private tuition which adds more cost. So schooling plus tuition ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது. இவ்வளோ தான் இஷ்யூ. நவ் லெட் சி, இப்போ இந்த இஷ்யூ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது எழுதணும், சப்போர்ட்டிங் டேட்டா கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரே பேட்டர்ன்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸி. வாட் இஸ் த இஷ்யூ, வாட் இஸ் த டேட்டா சப்போர்ட்டிங் ஃபார் தட், தென் வாட் ஆர் த ரீசன்ஸ், தென் வாட் ஆர் த சேலஞ்சஸ், கவர்மெண்ட் இதுவரை என்ன ஸ்டெப்ஸ் அதுக்கு எடுத்திருக்காங்க, அண்ட் தென் வே ஃபார்வர்ட். ஸோ இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து நம்ம ரெகுலராக ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறது வந்து ஒரு ஈஸியான இதுவாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த இந்த இதுலேயும் இஷ்யூ என்ன, எஜுகேஷன் இஸ் பிகமிங் காஸ்ட்லி. வாட் இஸ் த டேட்டா சப்போர்ட்டிங் ஃபார் தட், அது யார் கொடுத்துருக்குறாங்கன்னா என்எஸ்எஸ் 80th ரவுண்ட் 2025 வந்து இந்த சர்வே வந்திருக்கு, என்எஸ்எஸ் சர்வே வந்திருக்கு. ஸோ வேர் டு சில்ட்ரன் ஸ்டடி, ரூரல் இந்தியா அர்பன் இந்தியாவில் திஸ் டேட்டா எக்ஸாக்ட்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு கம்பேரிசன் இஸ் வாட் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ரூரல் இந்தியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மெஜாரிட்டி வந்து 56% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் மெஜாரிட்டி. ரூரல் இந்தியாவில் படிக்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மி, அண்ட் கோச்சிங் எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. பட் அர்பன் இந்தியாவில் நேர் மாற்றி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மி, அண்ட் கோச்சிங் ரொம்ப அதிகமான அளவில் அர்பன் இந்தியாவில் இருக்குது. தென் ப்ரைவேட் என்ரோல்மெண்ட் இஸ் ரைசிங் போத் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் கம்பேர்ட் டு. அதே போல் ப்ரீவியஸ் இயர் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த இயருக்கு 2 இடத்துலையுமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட என்ரோல்மெண்ட்ஸ் தான் வந்து அதிகமான அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் அதிகமாக ரூரல் ஏரியாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கம்மி, அர்பனில் வந்து நேர் மாற்றி. ஸோ பட் ஸ்டில் ப்ரைவேட் ஸ்கூல் தான் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, திஸ் எக்ஸாக்ட் டேட்டாஸ் ஆர் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிம் திஸ் அண்ட் மூவ் ஆன். ஓகே, ஸோ புவர் ஃபேமிலிஸ் வந்து ஒரு மாதத்தோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து அவங்களோட என்டையர் மந்த்லி இன்கம்மையும் ஒரு மாதத்தோட ஸ்கூல் ஃபீஸாக கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் வந்து
இருக்குது. அண்ட் ப்ரைவேட் டியூஷன், இதை யாருமே இந்த ப்ரைவேட் டியூஷனோட ஃபீஸ் பற்றி பேசுகிறதே இல்லை. இட்ஸ் அ ஹிடன், இட்ஸ் லைக் ரொம்ப வெளியில் தெரியாத ஒரு பேர்டன், ஃபினான்ஷியல் பேர்டன் என்னன்னு கேட்டால் ப்ரைவேட் டியூஷன்ஸ். பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த காஸ்ட் இருக்குது. பட் அது வந்து இன்னும் நம்ம சரியான அளவில் கணக்கெடுக்கப்படலை, சரியான அளவில் ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இந்த டேட்டா மூலமாக சொல்கிறாங்க. ஆல் திஸ் டேட்டாஸ் ஆர் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஸ்கிம் அண்ட் மூவ் ஆன். நவ் கம்மிங் டு வாட் ஆர் த ரீசன்ஸ், எதனால எஜுகேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய ப்ரைவேட் டியூஷன்ஸ்னால ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சார்ஜ் ஹை ஃபீஸ், பட் அங்கே ஹை ஃபீஸ் பே பண்ணாலும் நிறைய டீச்சர்ஸ் ஆர் அண்டர் பெய்ட் அண்ட் அண்டர் குவாலிஃபைடு. பட் கவர்மெண்ட்டில் நல்லா பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ சில்ட்ரன் நீட் எக்ஸ்ட்ரா கோச்சிங். அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துட்றாங்க, ஆனால் அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து அண்டர் பெய்ட் அண்ட் அண்டர் குவாலிஃபைடாக இருப்பாங்க. சிம்பிளாக கம்மியாக ஸ்டாஃப் வச்சுக்கிறதுனால, குவாலிஃபைடாக இல்லாத ஸ்டாஃப் வச்சுக்கிறதுனால டீச்சிங் கம்மியாக இருக்கும், கோச்சிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கோச்சிங்கை வந்து ஈடுகட்டுற விதமாக ப்ரைவேட் டியூஷன்ஸை போய் நாட வேண்டியிருக்கு பேரண்ட்ஸை. ஸோ அந்த அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, டியூஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, அதிகமான அளவில் பூம் ஆகுது. ஆல்சோ கோச்சிங் வைக்கிறாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா டியூஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறி இருக்கு. திஸ் இஸ் வெரி அலார்மிங். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கம்பேர்டு டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரொம்ப புவர் குவாலிட்டி ஆனது தெரியறதுனால என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். நவ் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஓகே, ஸோ இன்இக்வாலிட்டி இஸ் இன்க்ரீசிங். அதாவது ரிச் சில்ட்ரன் கெட் பெட்டர் ஸ்கூல்ஸ், எக்ஸ்ட்ரா டியூஷன், பெட்டர் அவுட்கம்ஸ். பட் வாட் புவர் சில்ட்ரன் ஆர் suffering from stuck with bad schools, unable to afford tuition and falling behind. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இந்த இடத்துல உருவாக்கப்படுது. இந்த டியூஷன் ஃபீஸ்னால, இந்த ஸ்கூல் ஃபீஸ்னால, இந்த ப்ரைவேட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்னால, இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்கறதுனால இன்இக்வாலிட்டி இன்னும் அதிகமாகுது. இது ஒரு நம்பர் ஒன் சேலஞ்ச். தென் ஃப்ரீ எஜுகேஷன் பிகம்ஸ் மீனிங்லெஸ். நம்ம ஆர்டிக்கிள்லே வந்து கான்ஸ்டியூஷன்லே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 3 to 6 to 14 இயர்ஸ் வந்து ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிற அந்த என்இபியில் வந்து 3 to 18 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ ஃப்ரீ கொடுத்து யாரும் வந்து எஜுகேஷன் பண்ணல, இல்லை நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் குவாலிட்டியாக இருக்குன்னு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் இப்போதைக்கு என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக போர் சில்ட்ரனெல்லாம் போட்டி போட முடியல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்து ஒரு மீனிங், ஒரு வேல்யூவே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இஸ் ஃபாலோயிங், இஸ் வி ஆல்ரெடி saw that. தென் வாட் இந்தியா மஸ்ட் டூ? ஆப்வியஸ்லி கடைசியில் என்ன நம்ம பண்ணணும், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆத்தர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெங்தன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கிவ் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டர் டீச்சர், பெட்டர் லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. ஆல்ரெடி அது ஓரளவுக்கு இருக்குது, பட் டீச்சிங் குவாலிட்டி அதிகப்படுத்துங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பழைய பில்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ரோல்மெண்ட் இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ரெடியூஸ் த நீட் ஃபார் கோச்சிங் பை இம்ப்ரூவிங் கிளாஸ் ரூம் டீச்சிங். Ensure affordable education at all levels. Increase public spending on education. So what 2024 study shows, good quality schools is equal to less need for tuition. ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்டிக்கிள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள். ஸோ இதனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்மிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், despite the constitutional guarantee of free education under Article 21A, schooling in India is becoming increasingly expensive. Analyze the trends in school enrollment, private expenditure on education, and their implications for equity and the right to education. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதும்போது whenever you support your answer with data that adds more value to your main answer. ஸோ என்எஸ்எஸ் 80th ரவுண்டோட டேட்டா நம்ம பார்த்தோம். அதை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக வந்து அந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சு எழுதலைனாலும் ஜஸ்ட் வந்து அதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து நீங்கள் அதை கம்பேர் பண்ணி எழுதலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கம்பேரிசன் கொடுத்து ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா that adds more value to your answer other than the other's answer. Okay. The next article is related to, is the falling rupee a cause for alarm? அதாவது கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, the rupees fall to 90 rupees is driven by trade deficits, FPI outflows and sentiment, not economic weaknesses. Why it slightly helps exporters and slightly hurts importers? It is not alarming as India's fundamentals remain strong.
இந்த 90 ருபீஸ்க்கு வந்து கரன்சி வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து அதாவது இந்த இஷ்யூவை வந்து ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் அதோட ரீசன்ஸ் என்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது ஒரு சின்ன ஓவர்வியூ குடுக்குறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு $1 வந்து ₹85க்கு நம்ம வந்து ஒரு ₹85 நம்ம கையில இருக்கிற ₹85 குடுத்து ஒரு $1 பர்ச்சேஸ் பண்றோம். இது என்ன ஆகுதுன்னா, அடுத்த கொஞ்ச நாளையில ஒரு 4 டேஸ், 5 டேஸ் கழிச்சு, நம்ம வந்து அதே $1 நம்ம கையிலேருந்து அதிகமான ருப்பீ குடுத்து வாங்குறோம். அதாவது ₹90 குடுத்து $1 வாங்குறோம். அப்ப ₹90 குடுக்கும்போது, அந்த இடத்துல கரன்சி எப்பல்லாம் வந்து நம்ம ருப்பீ வந்து செல் பண்றோமோ, அப்பல்லாம் வந்து ருப்பியோடைய வேல்யூ கரன்சியோடைய வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும், ஃபால் ஆகும். அதுதான் சிம்பிள் டேர்ம்ல கரன்சி ஃபால். இங்கேயும் ருப்பி ஃபால். நம்ம அதாவது ருப்பி நம்மளோட கரன்சி ருப்பி இல்லையா? ஸோ ருப்பி வந்து ஃபால் ஆயிருக்கு. ₹90க்கு மாறிருக்கு. இதே ₹85க்கு நம்ம வாங்குற $1 ₹80க்கு நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா, அப்ப கம்மி என்கிட்ட இருக்கிற கம்மியான விலை குடுத்து நான் $1 வாங்குறேன். அப்ப அங்க என்ன ஆகுது? கரன்சி வேல்யூ அதிகமாயிருக்கு. கரன்சி ருப்பி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அத நம்ம இப்ப பார்க்க போவதில்ல. இப்ப நாம பார்க்க போறது வந்து கரன்சி ஃபால். ருப்பி ஃபால். ஸோ ₹90 ஒரு டாலருக்கு வந்து எட்டியிருக்கு. விச் இஸ் அ வெரி ரீசன்ட் டைம்ஸ்ல இப்படி நடக்கல. இப்போ ரீசெண்டா இந்த இந்த இது வந்ததுனால என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு ருப்பியோடைய ஃபால் வந்து இருக்கணும். அதாவது ருப்பி வந்து இந்த மாதிரி அ வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா, என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்க முடியும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். பட் இந்த ஆர்டிக்கிள்ல என்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும்? அண்ட் அந்த ரீசன்ஸும், அந்த ருப்பி ஃபால் ஆனதும், இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு அது வந்து ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனா? அதாவது நாம வந்து அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? அது யார பாதிக்கப்படுத்தும்? பாதிக்கப்படுத்துகிறது? யார வந்து எந்த எந்த இடத்துல எல்லாம் அதனுடைய எஃபெக்ட் இருக்குது? அப்படிங்கிறத நாம வந்து இந்த ஆர்டிக்கிள்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது இந்த இந்த நிகழ்வுடைய பின்விளைவுகள வந்து இந்த ஆர்டிக்கிள்ல நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்வு அதாவது ருப்பி ஃபால் உடைய காரணங்கள ஏற்கனவே நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கிட்டோம். இப்ப இந்த இந்த காரணங்களுக்கும் இந்த ருப்பி ஃபால் ஆனதுக்கான பின்விளைவுகள் என்னென்ன இந்தியால இருக்க போகுது? அதுக்கு நாம என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஆர்டிக்கிள்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரணங்கள் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் செல் அண்ட் பை ருப்பி அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மூவிங் அவுட். இந்த 3 மெயின் காரணங்கள்னால தான் நம்மளுடைய ருப்பி வந்து ஃபால் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதிகமா இம்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியா பண்றோம். நம்ம இந்தியாக்கு இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. உள்ள வரது அதிகமா இருக்கு. இங்கேருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண குட்ட எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ட்ரேட் டெஃபிசிட் அதிகமா இருக்கும். இம்போர்ட்ஸ் வென்எவர் இம்போர்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட் தட் தட் ஷோஸ் இட் இஸ் இன் ஹையர் ட்ரேட் டெஃபிசிட். அப்போ டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் வந்து அதிகமாகும். ருப்பி பிகம்ஸ் வீக்கர். ஓகே. ஸோ இம்போர்ட் அதிகமா இருக்கும்போது, இம்போர்ட் பண்றதுக்கு நாம அதிகமான ருப்பி குடுத்து டாலர் வாங்கணும். அப்ப டாலருடைய டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதிகமாகும்போது ருப்பி பிகம்ஸ் வீக்கர். செகண்ட் ரீசன் இஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலேருந்து வெளியில போகும்போது அவங்க ருப்பி செல் பண்ணிட்டு டாலர் எடுத்துட்டு போவாங்க. வென்எவர் ருப்பி செல் பண்றாங்க, செல் பண்ற டைம்ல அந்த கரன்சி வந்து ஃபால் ஆகும். ஓகே. ஸோ எஃபிஐ feel they can earn better returns abroad, so they sell Indian stocks, convert money into dollars, so rupee weakens. Okay, so sell rupee and convert to dollars. அப்படிங்கிற பட்சம் எப்பெல்லாம் sell rupee, that rupee fall. Okay. ஸோ அன்சர்டனிட்டி அபவுட் யூஎஸ்-இந்தியா டேரிஃப் டீல். ஸோ இது நம்ம பார்த்தோம். யூஎஸ்ல வந்து இந்தியன் குட்ஸ் மேலே 50% டேரிஃப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்? ருப்பி வந்து வீக்கன் ஆகும். பிகாஸ் அதிகமான டேரிஃப்ஸ் இருக்கும்போது இந்தியன் ப்ராடக்ட்ஸை குட்ஸ் வாங்குறது கம்மியாகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ருப்பி வந்து எஸ் இன்னும் ஃபால் ஆகும். தென் த ரீசன் 4 தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஆர்பிஐ வந்து எப்பெல்லாம் வந்து அதாவது ருப்பி செல் பண்ணும்போது டாலருடைய மதிப்பு அதிகரிக்கும், ருப்பியோடைய மதிப்பு வீழும் இல்லையா? அப்ப இத வந்து சரி கட்டுறதுக்காக ஆர்பிஐ வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டாலரை வந்து அந்த நேரத்துல விப்பாங்க.
ஸோ ஆர்பிஐ வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பை அண்ட் செல் டாலர்ஸ் எது அந்த டைம் தேவையோ அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் செப்டம்பர்லையும் அண்ட் அக்டோபர் அதுக்கு முன்னாடி உள்ள நடந்த டூ இயர்ஸில் செப்டம்பர் 2020 அண்ட் 22 ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த டைமில் நியர்லி $30 பில்லியன் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் ஆர்பிஐ அந்த அளவுக்கான அக்ரெசிவ் ஸ்டெப் எடுக்கவே இல்லை. ஆர்பிஐ லெட் த ருபி ஃபால் கிராஜுவலி. ஓகே ருபி ஃபால் ஆகட்டும் அப்படின்னு கிராஜுவலாக வந்து ஃபால் ஆகட்டும்னு ஆர்பிஐயே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்காமல் விட்டுருந்தாங்க. பட் ஸ்டெப் எடுத்தாங்க, பட் பேசிக் பேசிக்காக ஒரு $10 பில்லியன் அவ்வளோதான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன ரொம்ப அக்ரெசிவாக ஃபால் ஆகாமல் ஒரு கிராஜுவலாக ஃபால் ஆகுறதுக்காக என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்க முடியுமோ அவ்வளோதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஆர்பிஐ வந்து ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை ருபி ஃபால் ஃபால். இப்போ இந்த ஃபாலிங் ருப்பினால என்ன குறிக்கப்படுது? நம்ம எக்கனாமி வீக்கா இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வாட் எக்ஸ்பர்ட்ஸ் சே நோ, பிகாஸ் இந்தியாவுடைய அதர் ஸ்ட்ரென்த் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஜிடிபி growth ரேட் இஸ் 8.2%. ஸோ அது சஸ்டைனபிளா இருக்குமா இல்லையான்னு நேற்று பார்த்தோம். ஸோ அது ஜிடிபி growth ரேட் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு. பேங்க்ஸ் ஆர் ஹெல்தி. கவர்மெண்ட் ஃபைனான்சஸ் ஆர் ஸ்டேபிள். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கவர்ஸ் 11 months ஆஃப் இம்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான அதர் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம எக்கனாமியில் நல்லா தான் இருக்குது. ஸோ ருப்பி ஃபால் ஆகுறதுனால மட்டும் நம்ம ரொம்ப எக்கனாமியே நம்ம டவுன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஓகே, டஸ் அ வீக் ருப்பி. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓகே இந்த வீக் ருப்பி அதனால நம்ம எக்கனாமி ஃபால் ஆகலை. இப்போ இந்த வீக் ருப்பி இந்த ருப்பி ஃபால் ஆகுறதுனால இந்தியாவுக்கு வந்து ஏதாவது பயன் இருக்குதா இல்லை ஏதாவது கெடுதல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயன் பார்த்தா எஸ், இட் இஸ் குட் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ வென் ருப்பி ஃபால்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏர்ன் மோர் ருப்பீஸ் ஃபார் எவ்ரி டாலர். இல்லையா? $1 இங்கேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்கும் போது அது அதிகமான நம்மளுக்கு ருப்பி கிடைக்கும். இப்போ ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க $1 கொடுக்குறாங்கன்னா $1க்கு 85 rupees வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 90 rupees கிடைக்கும். அப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அதிகமான பணம் கிடைக்கும். நெக்ஸ்ட், இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் இஸ் வெரி ஸ்மால். 5% rupee fall raises inflation by எஸ் அது இத்தனை பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ருப்பி ஃபால் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அது வந்து இன்ஃப்ளேஷனில் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலை. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு இந்த ருப்பி ஃபால்னால இன்ஃப்ளேஷனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. பட் இது யாருக்கு வந்து கெடுதல், இந்தியாவில் இருக்கிற யாருக்கு வந்து கெடுதல் விளைவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இம்போர்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், மெஷினரி இம்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே டாலரில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ டாலரில் அந்த இதெல்லாம் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ லாபம் நம்மளுக்கு அதிகமாக பார்க்குறோமோ அதை விட அதிகமாக இம்போர்ட் தான் நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி வி ஆர் இன் ட்ரேட் டெஃபிஷிட்ஸ். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது அதிகமான நம்ம ருப்பி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இம்போர்ட் டிபெண்டன்ட் கம்பெனிஸ் ஃபேஸ் ஹையர் காஸ்ட். ஃபெர்டிலைசர் சப்சிடி மே இன்க்ரீஸ் ஸ்லைட்லி. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரியல் இஷ்யூ? இப்போ நம்ம ருப்பி ஃபால் ஆகுது, என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம். அந்த ருப்பி ஃபால் ஆகுறதுனால இந்தியாவோட எக்கனாமி வீக்காக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அதனால யாருக்கு பலன் இருக்குது, யாருக்கு பலன் இல்லை இந்தியாவில், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒரிஜினலாக வந்து ருப்பி ஃபால் ஆகுறது வந்து ஒரு பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டால் நாட் எக்ஸாக்ட்லி த ஃபால் இட் செல்ஃப் பட் த வாலட்டாலிட்டி. அதாவது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா ருப்பியோட வேல்யூ. ஒரு நேரம் 80 இருக்கு, ஒரு நேரம் 85, ஒரு நேரம் 90, இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தட் வாலட்டாலிட்டி இஸ் அ இஷ்யூ, நாட் எக்ஸாக்ட்லி த ருப்பி ஃபால். அதாவது $90 ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. பட் இந்த மாறுதல்கள் அடிக்கடி நடந்துட்டு இருந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து நீண்ட காலத்தில் நம்மளுக்கு வந்து விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். Importers and exporters prefer a stable rupee. Too much up and down movement make businesses planning difficult, but this is still not dangerous for the economy. So coming to the practice question, the Indian rupee has crossed the 90 rupees per dollar mark recently. Analyze the economic reasons behind the depreciation of the rupee and critically examine whether this fall is a cause for alarm for the Indian economy. So நம்ம வீடியோவை
ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ருபி ஃபால் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதையும் இதையும் மர்ஜ் பண்ணி ஒரே பேஜில் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரே ஒரு கண்டெக்ஸ்ட் தான் வரணும். எப்படின்னா ருபி ஃபால்னா என்ன, அதனுடைய காரணங்கள், அதனுடைய பின்விளைவுகள், அதனுடைய எக்கனாமியில் அதனால நடக்கிற மாற்றங்கள், அதுலேருந்து என்ன இஷ்யூ எக்ஸாக்டா அப்படிங்கிற என்ன வே ஃபார்வர்டு இதை சரி கட்டுறதுக்கு எதனாச்சும் நம்ம பண்ண முடியுமா. ஸோ இப்படி ஓவராலாக ஒரே நோட்ஸாக 2 ஆர்டிக்கிளே மர்ஜ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஸ்டாட்டிக், அதாவது கரன்சி, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ட்ரேடு, இந்த எக்ஸ்டர்னல் செக்டர் அந்த சாப்டரில் போய், இந்தியன் எக்கனாமியில் எக்ஸ்டர்னல் செக்டர் சாப்டரில் போய் அந்த ஸ்டாட்டிக் நோட்ஸ் கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இணைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தட்ஸ் இட் ஃபார் திஸ் டாபிக். அது பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சாப்டரே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் மைண்ட் ஆன்சர் எழுதுகிற மாதிரி ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் ரிலேட்டட் டு சேவிங்ஸ் ஷிஃப்ட் ரீஷேப்ஸ் இந்தியாஸ் மார்க்கெட். இதுவும் ஒரு இந்தியன் எக்கனாமி ரிலேட்டட் டாபிக் தான். ஸோ இதில் எது சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சேவிங்ஸ், ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் வந்து சேவ் பண்ணுறாங்க இல்லையா, அது சேவ் பண்ணுறதுல வந்து எப்பயுமே பெரும்பாலும் எந்த எந்த மாதிரியான ஒரு பெரும்பாலான வந்து இந்திய வீடுகளில் வந்து கோல்டு தான் ஒரு சேவிங் ஆப்ஷனாக எடுத்துப்பாங்க. இல்லது மிஞ்சி போனால் பேங்க்ல எஃப்டிஆர்டி. இப்போ அந்த சேவிங்ஸில் வந்து ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அதிகமான அளவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபிஸ், தென் பாண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் ஷிஃப்ட்னால என்னென்ன பலன் இருக்கு, என்னென்ன விளைவுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்தியாஸ் மார்க்கெட்ஸ் ஆர் பிகமிங் மோர் ஸ்டேபிள் as domestic savings replace foreign money, but unless investor protection, financial literacy and equal access improve, millions of new small investors may face higher risks and unequal outcomes. கமிங் டு, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வித் டேட்டா, சப்போர்ட் வித் டேட்டா. இப்போது எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதிகமான அளவில் வந்து நம்ம சேவிங்ஸோடைய பேட்டர்ன் நம்ம மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரின் மணி FPI ownership is at a 15-month low. In Nifty, FPI owned 24.1% compared to domestic money. அதாவது டொமஸ்டிக் மணிங்கிறது என்னது, ஃபாரின் மணிங்கிறது என்னது, டொமஸ்டிக் மணிங்கிறது என்னது. இந்த ஷேர் மார்க்கெட்ஸில், இந்த மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னில் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே, 24.1% இருக்குது. பட் கம்பேர்டு டு டொமஸ்டிக் மணி, டொமஸ்டிக் இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர் இதுக்கு ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Domestic mutual funds at a record high. SIP inflows, systematic investment plan, அதுதான் SIP inflows are at all-time highs. Retail investors and MFs together own 19% approximately, which is the highest in 20 plus years. So definitely it's going to be a very very important main topic. So நம்மளுடைய savings, Indian household savings patternல definitely there is a change. Domestic money அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணப்படுது. ஸோ இதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Yes, as I said, primary markets are booming. This year 71 IPOs are raised 1 lakh crore plus. Companies announced 32 lakh crore investment in 9 months. Private sector participation is equal to 70%. But still there are some risks. IPOs have unrealistic valuations like Lenskart, Nykaa, Mamaearth. These may expose retail investors to losses. See, இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா you have to understand what is the initial public offering. So இந்த சாப்டர் you have to learn எங்க ஸ்டாட்டிக்ல பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நீங்கள் படிக்கும்போது. ஓகே, செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், இந்த செபி, இந்த 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 சாப்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது அந்த இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசன்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, எஸ்ஐபினா என்ன, பாண்ட்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டர் நீங்கள் வந்து படிப்பீங்க இந்தியன் எக்கனாமியில். ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு கனெக்ட் வித் திஸ் டேட்டா.
ரீசன்ட்லி இந்தியன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்க்கு இந்த சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. தென் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தோஸ் ஆர் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது அதை அட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கான நம்மளுக்கு பேக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் அன்ரியலிஸ்டிக் வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாண்ட்ஸ்க்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் why is this good for India? நம்ம பார்க்கணும் என்ன நல்லது, என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இந்த டொமஸ்டிக் மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் என்ன நல்லது, லெஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். எஃபிஐ மணி கம்ஸ் அண்ட் கோஸ் சடன்லி, இட் காசஸ் வாலட்டாலிட்டி. பட் டொமஸ்டிக்னு சொல்லும்போது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியன்ஸ் உள்ளவே நம்ம மணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு கிராஜுவலாக ஓரளவுக்கு லாங் டேர்மாக நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து ஒரு சடனாக ஒரு ஃபாரின்லேருந்து வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டாங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்மளுக்கு இனிமேல் வராது. RBI gets more freedom. Since domestic money is strong, RBI doesn't need to defend the rupee, worry about sudden FPI outflows. RBI can focus on bank credit growth, inflation control, and economic growth. Yes, that's good point. Stock market becomes less sensitive to global shocks. தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டொமஸ்டிக் மணி உள்ள வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து குளோபலாக நடக்கிற ஷாக்ஸ், எனி டிப்ரெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் மற்ற கண்ட்ரீஸில் ஆர் அதர் வார்ஸ், எனி இஷ்யூஸ் குளோபலி நடக்கிற எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும். ஸோ த பிக் ப்ராப்ளம் என்ன இஷ்யூ வருது அடுத்தால, அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல பலன்களை தருது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகறதுனால நல்ல பலன்கள் தருது. பட் அதில் இன்னும் சேலஞ்சஸ் இருக்கு. என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அன்ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். தோ மெனி இந்தியன்ஸ் ஆர் இன்வெஸ்டிங், யாருக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? அஃப்கோர்ஸ் ரிச்சர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நாட் புவரர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே, ஸோ ரிச் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன்வெஸ்ட் மோர், அதனால அவங்க அதிகமாக கெயின் ஆகுறாங்க. புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவ்வளோவா இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆல்சோ ஃபேஸிங் ஹை வாலட்டாலிட்டி, ஸோ அவங்க லாஸ் ஆகுறாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் equity wealth fell by 2.6 lakh crore recently. New investors may lose money during corrections. This increases wealth inequality. So high inequality is equal to low consumption. Low consumption is equal to slow economic growth. Okay. So why are retail investors at risk? ஸோ பர்டிகுலர்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்டர்ஸ், சின்ன இன்வெஸ்டர்ஸ், ஏன் ரிச் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பலன் அடையும் போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் அதிகமான ரிஸ்கில் இருக்காங்க? ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம். மோஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபெயில் டு பீட் த மார்க்கெட் ஆஃப்டர் ஃபீஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் ஆர் ஹை. பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஜஸ்ட் 1% ஆஃப் மார்க்கெட் ஹோல்டிங்ஸ். தென் புவர் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அவ்வளோவா தெரியல எப்படி பண்ணோம் எது பண்ணோம் அப்படின்னு. ஸோ மெனி நியூ இன்வெஸ்டர்ஸ் டோன்ட் நோ ரிஸ்க், டைவர்சிஃபிகேஷன், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஹவு IPO வேல்யூவேஷன்ஸ் ஒர்க். ஜஸ்ட் எல்லாருமே பண்ணுறாங்க அதனால நானும் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதில் எப்படி ஆக்சுவலாக பண்ணணுங்கிறத வந்து ஒரு ஸ்டடி பண்ணலை, ஒரு படித்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலை. ஸோ ஃபைனல் பாயிண்ட் அதுதான், ஹர்ட் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியல் மீடியா அண்ட் ஹைப். ஸோ பேட் என்ட்ரி ஆர் எக்ஸிட் டெசிஷன்ஸ், எப்படி அதை ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியாமலேயே அதை வந்து பண்ணிடுறது தான் வந்து என்ன ஆகுதுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், சேவிங்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. தட் இஸ் த இஷ்யூ, தட் இஸ் நாட் த இஷ்யூ, தட் இஸ் த கண்டெக்ஸ்ட் ஹியர். ஸோ அந்த 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 சேவிங்ஸ் ஷிஃப்ட் ஆகுறதுனால என்ன பலன் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அண்ட் அதனால என்ன விளைவுகள், பின் விளைவுகள் என்ன இருக்குது, அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஃபைனலி அதை சரி கட்டுறதுக்கு வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ஸோ ரெடியூஸ் அக்சஸ் asymmetry. ஸோ மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் ஈஸியர், சேஃபர், ஃபேர் ஃபார் எவ்ரி ஒன். நாட் ரிச்சுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக, புவருக்கு வந்து சப்போர்ட் அந்த மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வச்சுருங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஆத்தர். ஸோ ப்ரொமோட் பாசிவ் இன்வெஸ்டிங். ஓகே, ஸோ லோ காஸ்ட், low risk, better for small investors like index funds. Then lower fees and expense ratios in funds. Fees கம்மி பண்ணும். Strengthen investor protection, better disclosures, handling mis-selling, strict rules for IPO processing. Then improve corporate governance. Promoter holdings in Nifty 50 at 23-year low.
Ensure this is due to healthy capital raising, not misuse. So collect more gender and region data. Identify who is left out. Create targeted inclusion policies. Inclusion அதிகப்படுத்தணும் obviously. Okay. So that's all for this topic. Then coming to the practice question, domestic household savings are increasingly replacing foreign institutional investment in India's capital markets. So examine the implications of this shift for market stability, wealth distribution and financial regulation. Okay. ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக இந்தியன் எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அக்கௌண்ட், another one is related to capital market. So both are really really important. So please look into not only the article, take your basic notes, take your if உங்களோட பேசிக் நோட்ஸ் இல்லை, கிளாஸ் நோட்ஸ் நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணி எடுக்கலைன்னா just take the NCERT 11th standard or 12th standard macro economics, that macro economics book, introductory macro economics எடுங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் சாப்டர் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு முக்கியமானதா பிகாஸ் ஆஃப் திஸ் IMF கிரேட் சி நேற்று நம்ம பார்த்தோம். கரண்ட் அக்கௌண்ட் சாப்டர் பார்த்துக்கோங்க, கரன்சி வேல்யூ டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ஆல் தோஸ் திங்ஸ். தென் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் சாப்டர் பார்த்துக்கோங்க. ஆல் த்ரீ சாப்டர்ஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த ஆர்டிகிள்ஸ் விச் ஆர் இன் நியூஸ். ஓகே, அதை ரீட் பண்ணிட்டு அது கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் டேட்டாவை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. யுவர் நோட்ஸ் இஸ் 200% ready to write answers. Okay, let's see the last article which is related to narco test. The Supreme Court ruled that any forced narco test is unconstitutional as it violates the right against self-incrimination and personal liberty, reaffirming that such tests require informed consent and strict safeguards. So actually என்ன நடந்துச்சு அப்படின்னா, Supreme Court ruled that forced or involuntary narco test is unconstitutional and struck down the Patna High Court's order that allowed such a test. Reason Patna High Courtல அதாவது நார்கோ டெஸ்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்வாலண்ட்ரி அதாவது வந்து விசாரணைக்கு உட்பட்டவங்க வந்து ஒப்புதல் கொடுக்காம அதை வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நோ ஃபோர்ஸ்ட் அண்ட் இன்வாலண்ட்ரி நார்கோ டெஸ்ட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி ஸ்டக் டவுன் தட் பாட்னா ஹைகோர்ட்ஸ் ஆர்டர். ஸோ பார்க்கலாம் வாட் இஸ் நார்கோ டெஸ்ட் அண்ட் அது ஏன் வந்து அந்த இன்வாலண்ட்ரியாக பண்ணக்கூடாது, என்ன இதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நார்கோ டெஸ்ட்டு, பாலிகிராஃப் டெஸ்ட் அண்ட் பிரெயின் மேப்பிங் இதெல்லாம் வந்து அதாவது விசாரணை கைதிகளை வந்து விசாரிப்பதற்காக, அவங்க குற்றங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக கையாளுற ஒரு வழிமுறைகள், போலீஸ் வந்து கையாளுற வழிமுறைகள் இதுதான் இந்த டெஸ்ட் எல்லாம். அதாவது இந்த மாதிரியான பிரெயின் வந்து டியூன் பண்ணி அவங்க கிட்ட உண்மை வரவழைக்கிறது, தென் போலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறது, பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி. நார்கோ டெஸ்ட் அது அது என்னன்னா அது ஒரு விதமான டெஸ்ட். அதில் வந்து சோடியம் பென்தனால்னு ஒரு ட்ரக்கை இன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள வந்து மயக்க நிலையில கொண்டு வந்து அவங்க மைண்டை கண்ட்ரோலில் எடுத்து அவங்கள வந்து அவங்க மைண்டில் இருக்கிற உண்மைகளை சப்கான்ஷியஸ்லேருந்து சொல்ல வைக்கிறது தான் வந்து என்னது நார்கோ டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா மாதிரியான டெஸ்ட்டும் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் எய்ட்ஸ் தானே தவிர, இதுலேருந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வந்து உண்மையாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து அதையே வந்து கருத்தில் கொண்டு அவங்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. அது வந்து அவங்கள கில்ட்டியா ப்ரூவ் பண்ணாது. அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் எய்டு, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல் சோர்ஸ், அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் டைரக்டா வரலாம் ப்ரிலிமினரி பாயிண்ட்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே ஒரு குற்றவாளியை அல்லது ஒரு விசாரணை பண்ணப்பட்டவரை குற்றவாளி என்று நிரூபிக்க பண்ண முடியாது. இது 3மே வந்து ஒரு ஜஸ்டான இன்வெஸ்டிகேட்டிவ் எய்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த நார்கோ டெஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற என்னென்ன ப்ரொவிஷன்ஸை வந்து வயலேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இட் வயலேட்ஸ் ஆர்டிகிள் 23, protection against self-incrimination. No accused can be forced to give evidence against themselves. அதாவது ஒரு அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர் யாருமே அந்த குற்றத்தை வந்து நீங்க தான் பண்ணீங்கன்னு வந்து குற்றத்தை நிரூபிப்பதற்காக அவங்களுக்கு அவங்களே சாட்சி சொல்றதுக்கு வற்புறுத்தக்கூடாது. அதுதான் வந்து ஆர்டிகிள் 23. ஸோ எ ஃபோர்ஸ்டு நார்கோ டெஸ்ட் இது இஸ் ஈக்குவல் டு கம்பல்டு
டெஸ்டிமோனி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிற ஃபோர்ஸ்டு நார்கோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆர்டிகல் 23 நம்ம வயலேட் பண்ணுறோம். நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டீங்க, நீங்கள் தான் குற்றம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்கள சொல்ல வைக்கிறதுக்கு நெருக்கடி கொடுக்குறோம். அப்போ ஆர்டிகல் 23 அவங்களுக்கு வயலேட் ஆகும். ஸோ அதனால இது வந்து first point. Second, violates Article 21, which is right to life and personal liberty, which affects mind and body. Okay, which without consent it violates dignity, autonomy, and privacy. தென் பார்ட் ஆஃப் த கோல்டன் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு யூபிஎஸ்சியில் நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பாலிட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ த மேஜர் 3 ஆர்டிகல் விச் ஆர் 14, 19, 21. ஸோ இது வந்து லைக் அ கோல்டன் ட்ரையாங்கிள். ஸோ இதில் as per the Menaka Gandhi case, these rights must be read together. 14, 19, 20 இந்த கோல்டன் 21 கோல்டன் ட்ரையாங்கிள்னு வந்தது மேனகா காந்தி கேஸில். மூணையுமே ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். ரைட் டு லைஃப், ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே ஒன்றா தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபோர்ஸ்ட் நார்கோ இஸ் வயலேஷன் ஆஃப் ஆல் த்ரீ. ஓகே, வயலேஷன் ஆஃப் ஆல் த்ரீ. தென் இந்த நார்கோ டெஸ்ட்லேருந்து வந்த ரிசல்ட், ஓகே, ஒரு ரிசல்ட் வருது, குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாக அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, நார்கோ டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா, அப்போ அதை வந்து ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி அவங்கள வந்து குற்றவாளி நிரூபிக்கப்படலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு தான் 2 கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ஸ் இன் மனோஜ்குமார் சைனி அண்ட் வினோபாய் கேஸில் வாட் சுப்ரீம் கோர்ட் செட் இஸ் நார்கோ டெஸ்ட், நார்கோ ரிசல்ட்ஸ் டூ நாட் ப்ரூவ் கில்ட். அதை வச்சு அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட முடியாது. பட் வாட் இட் ஹெல்ப்ஸ், இட் மே ஹெல்ப் இன்வெஸ்டிகேஷன் பட் மஸ்ட் பி கொரோபரேட்டட் வித் அதர் எவிடன்ஸ். மற்ற ஆவணங்கள் வந்து காமிச்சு தான் அவங்களை குற்றவாளி நிரூபிக்க முடியும். நார்கோ அலோன் இஸ் நாட் அட்மிசிபிள் அஸ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஓகேவா, அப்படின்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு அக்யூஸ் பண்ணப்பட்டவங்களை வந்து நார்கோ டெஸ்ட்டை வந்து வாலண்டியராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ். குற்றம் சாட்டப்பட்டாச்சு, நான் வந்து அது குற்றம் சாட்டப்படலை நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு அக்யூஸ்டு பர்சன் வந்து தன்னைத்தானே வாலண்டியராக வந்து நார்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேட்கலாம். அதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும், நார்கோ டெஸ்ட்னா என்ன, அது என்னென்ன கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸை வந்து வயலேட் பண்ணுது, அந்த அது அந்த அதை அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வச்சு நம்ம அவங்களை குற்றவாளி நிரூபிக்க பண்ண முடியுமா, அவன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் வாலண்டியராக எடுத்துக்க முடியுமா, இது எல்லாமே ப்ரிலிமினரிக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. தென் கம்மிங் டு தி செல்வி கைட்லைன்ஸ் 2010. வாட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இந்த செல்வி கைட்லைன்ஸில் இந்த கேஸில் அப்படின்னா, நார்கோ டெஸ்ட்டை எப்படி எடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ செல்வி கைட்லைன்ஸ் படி நார்கோ டெஸ்ட் இஸ் அலவுட் ஒன்லி இஃப் கன்சர்ன்ட் இஸ் ஃப்ரீ அண்ட் இன்ஃபார்ம்ட், கன்சர்ன் இஸ் டேக்கன் பிஃபோர் அ மெஜிஸ்ட்ரேட், மெடிக்கல் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸ் ஆர் ஃபாலோட், ஸோ வித்தவுட் கன்சர்ட் டெஸ்ட் இஸ் இல்லீகல். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டெஸ்ட் இல்லீகல், அந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு செல்வி கைட்லைன்ஸில் சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. இப்போ இந்த கைட்லைன்ஸை தான் இந்த பாட்னா ஹைகோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் வந்து மீறிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டரையே வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். நோ ஃபோர்ஸ்ட் அண்ட் forced illegal test, forced and involuntary narco test is illegal, so is unconstitutional. ஸோ அதை வந்து அந்த ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டரே வந்து ஸ்டாக் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் செல்வி கைட்லைன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, தென் அபவுட் நார்கோ டெஸ்ட், ஆல் தீஸ் ஆர் ஹைலி இம்பார்ட்டண்ட், ஹைலி ரெலவெண்ட் ஃபார் ப்ரிலிமினரி, ஆல்சோ ஹை ஸ்கோப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ லெட் சி த ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஹியர். What does the Supreme Court's ruling on macro tests signify for constitutional rights and criminal investigation in India? Explain why the Patna High Court order allowing an involuntary narco test was set aside. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ரைட் டவுன், உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து உங்களால் அழகாக வந்து திருப்பி ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுத முடியுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஆல்சோ டைம் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. 7 minutes 10 minutes அந்த மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ளே எழுதி முடிக்கிற மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு 250 words எழுதணும்னா அதுக்கான டைமிங்கில் எழுதி முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே, that is very much important. So that's all for today. See you in the next class. Thank you.